இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளர் தான் ரைஸ் எடுத்துருந்தேன். இதுக்கு வந்து 2 டம்ளரு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த கேரட்டையும் சேர்த்துடலாம். கேரட் வந்து ஆப்ஷனல் தான், பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக நம்ம சேர்க்குறோம். கொஞ்சம் சூடாகட்டும், அரிசி சேர்த்துடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான அளவு. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை, புதினா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். இப்போ இதை மூடிடுறேன். 2 விசில் வச்சு இறக்கிடலாம். விசில் வந்தோடனே காமிக்கிறேன். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. சரிதான் உங்களுக்கு? எப்படி உதிரி உதிராக இருந்திருக்கு பாருங்க. சூப்பராக வந்திருக்குங்க. நம்முடைய தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மணக்க மணக்க சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு செய்யக்கூடியது. நீங்கள் எந்த கிரேவி வச்சாலும் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டக்கடலை கிரேவி அல்லது வெஜ்ஜு கிரேவி அல்லது வந்து பார்த்திங்கன்னா குருமா, எந்த வகையான குருமா வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில்